Hi friends, welcome to ICIWA channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடலாமான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை பார்க்கறது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருக்கும் நன்றி. இப்போ அதோட ஆன்சர்ஸ்லாம் பார்ப்போமா? நம்ம யூடியூப்லயும் இன்ஸ்டா ரெண்டுத்துலையுமே போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் யூடியூப்ல வந்திருக்க கமெண்ட்ஸ் மட்டும் படிப்போம். கேட்க ஆரம்பிங்க. ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. எங்கள் ஃபேமிலி பற்றியா ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன். நான், என்னோட ஹஸ்பண்ட், எனக்கு ஒரு பாப்பா இருக்குது, அவங்க பேர் இஷிகா ஸ்ரீ, என் மாமியார், என் மாமனார், மொத்தம் 5 பேர் இருக்கோம். எங்கள் ஃபேமிலியில் நான், என் ஹஸ்பண்ட், 2 பொண்ணுங்க. உங்கள் சொந்த ஊர் எது? என்னோட சொந்த ஊரா? என்னோட சொந்த ஊர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் குடவாசல். நீங்கள் சொல்லுங்கள். என்னோட சொந்த ஊர் தஞ்சாவூர் தான். இவங்க உங்கள் சித்தியா மாமியாரா இல்லை அத்தையா? இவங்க எனக்கு என்ன உறவுனா, ஒரு வகையில் என் வீட்டுக்காரரோட பெரியம்மா பொண்ணு இவங்க. இன்னொரு வகையில் எங்கள் அப்பா இருக்காங்களே, எங்கள் அப்பாவோட சித்தப்பா பையன்தான் இவங்களோட ஹஸ்பண்ட். அவங்களோட ஒய்ஃபுங்கிறதுனால சித்தி முறை வரும். நான் வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறதுனால சித்தின்னு தான் கூப்பிட்றேன். அத்தாச்சினும் கூப்பிடலாம், சித்தினும் கூப்பிடலாம். நான் சித்தின்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கீங்களா? ஆமாங்க, நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம். எப்படின்னா 2 வீடும் தனித்தனி தான், ஆனால் சாப்பாடு செய்கிறது, சாப்பிட்றது, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். நைட்டு தூங்குறப்ப மட்டும் அவங்க அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க, நாங்கள் இந்த வீட்டில் இருப்போம். அப்படி தானே? நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தான், ஆனால் எங்களுக்கு ஒரு 6 மந்த் வந்து கேப் கொடுத்துருந்தாங்க. அதில் நாங்கள் லவ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, தொப்பை தான். பாப்பா பிறந்து 2 வயசு வரைக்கும் ஃபீட் பண்ணேன். அது ரைஸ் சாப்பிட்ணும், நைட்லேயும் ரைஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னதுனால நான் ரைஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். அதனால தொப்பை போட்டுடுச்சு. இன்னை வரையும் நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன், குறைக்க முடியல. லதாமா ஹாய் சொல்லுங்க. ஹாய். காவ்யா என் நேம் சொல்லி ஒரு ஹாய் சொல்லுங்கக்கா. காவ்யா ஹாய். இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த ஊரில் சிஸ்டர் இருக்கீங்க? தஞ்சாவூரில் தான் இருக்கிறோம். தஞ்சாவூரில் எந்த ஏரியாவில் சிஸ்டர் இருக்கீங்க? நம்ம கீழவாசலில் தான் இருக்கிறோம். அண்ணா என்ன ஒர்க் பண்ணுறாங்க சிஸ்டர்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருந்தாங்க, இப்போ 1 இயராக இங்கே தான் இருக்கிறாங்க. ஓனாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போ சிஸ்டர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க? யூடியூப் சேனல் வந்து 2022 ஸ்டார்ட் பண்ணேன். அது சும்மா பொழுதுபோக்குக்காக தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு குட்டி ஃபோனில் தான் ஸ்டார்ட் பண்ணது. வெறும் பாப்பாவை வச்சு தான் வீடியோஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கப்புறம் நான் மட்டும் நடிச்சிட்டு இருந்தேன், பாப்பாவோட சேர்ந்து நானும் நடிக்கலான்ட்டு. அப்புறம் என் மாமியாரை இறக்குனேன். அவங்க கொஞ்சம் நடிக்கிறப்ப 1000 வியூஸ்லாம் போணுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சித்தியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அது ஒரு 2000 3000 அப்படி போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் பொன்னி நதி பார்க்கணுமே அந்த பாட்டு வந்துச்சா, நான் எங்கள் ஊர் போயிருந்தப்போ ஒரு பாட்டியை வச்சு வீடியோ எடுத்திருந்தேன். நீங்கள் அந்த பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அது ரொம்பவே வைரலாகி 1 லேக்குக்கு மேலே வியூஸ் போணுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு அம்மா சென்டிமெண்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுவும் செமையாக வைரல் ஆனிச்சு. நம்ம ஒரு 6 மாதத்துக்குள்ளெல்லாம் 1 லேக்குக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்பவே அது சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் சீக்கிரமே சக்ஸஸ் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ போட்டுட்டு இருக்க லவ் ஸ்டோரி வந்து உங்களோட லவ் ஸ்டோரியா? வெறும் கண்டென்ட் மட்டும்தாங்க, நம்மளுக்கு அந்த லவ் ஸ்டோரிலாம் இல்லை. ஏன் சிஸ்டர் உங்க பக்கத்துல இருக்கவங்க பேசவே மாட்டாங்க? அவங்க அப்படிதான், என்ன கொடுக்குறோமோ அதை கரெக்டாக நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. மற்றபடி ரொம்ப ஷை டைப்பு. உங்க கண்டென்ட் அண்ட் வீடியோஸ்லாம் சூப்பரா இருக்கு சிஸ்டர். தேங்க்யூ. இதை யார் கிரியேட் பண்றா இந்த கண்டென்ட்ஸ்லாம்? கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணுறது நான் தாங்க. தற்பெருமைலாம் கூடாது, இருந்தாலும் நான் தான். மசாலா குழம்பு ரெசிபி சொல்லுங்க சிஸ்டர். மசாலா குழம்பு நான் வைக்கல, அவங்க தான் வச்சாங்க. அவங்ககிட்டே கேட்டுங்க. மசாலா குழம்பு நெக்ஸ்ட் டைம் வைக்கிறப்ப அந்த ரெசிபியை நான் சொல்லிடுறேன். சொல்லிடுவாங்க. யூடியூப்ல வந்த மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ்க்கு ஃபில்டர் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ இன்ஸ்டாக்கு போவோம். போமா இந்த ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லா நேமும் சொல்லுங்க. அப்புறம் அவங்களாம் யார் உங்களுக்கு? என் ஃபேமிலியில் இருக்க எல்லார் நேமுமா? என் பேர் ஐஸ்வர்யா, நானே. என் ஹஸ்பண்ட் பேர் வந்துட்டு சிவா. என் பாப்பா பேர் வந்து இஷிகா ஸ்ரீ. என் மாமியார் பேர் மல்லிகா. என் மாமனார் பேர் பாஸ்கர். சித்தி பேர் லதா. சித்தப்பா பேர் வீரமணி. அவங்களோட பெரிய பொண்ணு பேர் சண்முக பிரியா. சின்ன பொண்ணு பேர் சத்யா. இவ்வளோ பேர் தான் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் இருக்கோம். உங்களுக்கு மாமியாரா ரீல்ஸ்ல நடிக்கிற ஆண்டி உங்க ரியல் லைஃப்ல என்ன கேரக்டர் ரோல் பண்றாங்க? நல்ல ரோல் தாங்க பண்ணுறாங்க.
அவங்க அந்த வீடியோல நடிக்கிற கேரக்டர் சத்தியமா கிடையாது. அவங்க ரொம்பவே ஜாலியா இருப்பாங்க. என்கிட்ட ஜாலியா இருப்பாங்க. எனக்கு இன்னொரு அம்மா மாதிரின்னு கூட சொல்லலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பத்தி சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் லைஃப்ல ஒரு 10 பேர் இருக்காங்க. காலேஜ் லைஃப்ல ஒரு 10 பேர் இருக்காங்க. காலேஜ் லைஃப்ல உள்ளவங்க ரொம்ப யாருமே டச் கிடையாது. ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. ஆனா ஸ்கூல் லைஃப்ல உள்ளவங்க இன்னைய வரைக்கும் எல்லாருமே டச்ல தான் இருக்கோம். ஏன்னா நாங்க எல்லாருமே ஒரே ஏரியா. அதனால இருந்தாலும் எல்லாரும் அடிக்கடி பாத்துக்கிறது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா வரும். அதுல மட்டும்தான் மீட் பண்ணுவோம். அதுவும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். அதுக்கு மேல மீட் பண்றதுக்கு நேரம் இல்லை. கல்யாண லைஃப் அப்படிதான் போயிட்டு இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. நான் படித்ததெல்லாம் கும்பகோணத்தில் தான். அங்கே 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. தங்கமலர், ஜெயந்தி, ஸ்டெல்லா, காயத்ரின்னு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் இப்போ நினப்பு இருக்கா என்னன்னு தெரியல. இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. ஆமா, இப்ப உள்ள காலத்துலயாவது மொபைல்னு ஒண்ணு இருக்கு. அவங்க காலத்துல அது கூட கிடையாது. அதனால கண்டிப்பா எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டாங்க. நிறைய தாட்டி என்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க. யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. கண்டிப்பா அவங்கள வந்து மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணாதீங்க, மீட் பண்ணுங்க. உங்க சித்தி ஏன் உங்க கூடயே இருக்காங்க? சித்தி என் கூட எல்லாம் இல்ல. அவங்க அவங்க வீட்டுல இருக்காங்க, நான் இங்க இருக்கிறேன். 2 வீடும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால அப்படி தெரியுது. எனக்கு எல்லாருமே இருக்காங்க. என் மாமியார் மாமனார் எல்லாருமே இருக்காங்க. அவங்க பக்கத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. உங்க மாமியார் மாமனார்லாம் உங்க கூட தான் இருக்காங்களா? எங்க கூட தான் இருக்காங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருக்கோம், தனியாலாம் இல்ல. அவங்க வந்து அவங்க தம்பி அவங்க ஃபேமிலியில உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளா இங்கேயும் அங்கேயும் மாத்தி மாத்தி இருந்துட்டு இருக்காங்க. மத்தபடிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருக்கோம். இப்ப ஷார்ட் ஃபிலிம் பண்றதுல உங்க கூட உங்க ஃப்ரெண்டா நடிக்கிறாங்கல்ல, அவங்க பாண்ட் சக்கரஸ்ல படிச்சாங்களா? ஆமா, அவங்க பாண்ட் சக்கரஸ்ல படிச்சாங்க. இவங்களோட பொண்ணு சண்முக பிரியா தான். நீங்க ப்ரப்போஸ் பண்ற வீடியோ, லவ் பண்ற மாதிரி போடுற வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லிட்டாங்க, நானும் திருப்பி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ. உங்க மாமியார் and மருமகள் act is really very good. Keep posting. தேங்க்யூ. In love story episode, your acting levels are very realistic. Keep posting more videos. தேங்க்யூ தேங்க்யூ. உங்க 2 பேரோட காம்போ சூப்பரா இருக்கு. எங்க 2 பேரோட காம்போவா? ஆமா. தேங்க்யூ. தேங்க்யூ. உங்க ஹஸ்பண்ட் உங்க ரிலேட்டிவா? நீங்க ரிலேட்டிவ் மேரேஜா? ஆமா, ரிலேட்டிவ் தான். அவன் என்னோட தம்பி. தம்பினா உங்க பெரியமா பையனா இல்ல எப்படி? எங்க சித்தி பையன். ரிலேட்டிவ் தான். ஆனா எனக்கு வந்து அவங்க ரிலேட்டிவ்லாம் தெரியாது. பொண்ணுன்னு பார்க்க வரப்பதான் இவங்களுக்கு அவங்க சொந்தங்கிறதே தெரியும். அதுக்கு முன்னாடி இவங்களை நான் பார்த்தது கூட கிடையாது. உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 2020 கல்யாணம். 6 வருஷம் ஆகுது இந்த ஜனவரி வந்தா. படிச்சிருக்கீங்க? நான் டிகிரி முடிச்சிருக்கேன், பிகாம் படிச்சிருக்கேன். வேற ஏதாச்சும் ஒர்க் பண்றீங்களா? ஒர்க்லாம் எதுவும் பண்ணல இப்போ வரைக்கும். வீட்டில் தான் இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், இப்போ வீட்டில் தான் இருக்கேன். சேலரி சொல்லுங்க. யூடியூப் சேலரி நம்ம 2022 ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஒரு வருஷத்துக்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நிறைய வீடியோஸ் போட்டு தான் மேலே வந்தோம். அப்பயுமே நான் ஒரு 3 மாதம் தான் சேலரி வாங்கினேன். ஃபஸ்ட்டு நான் வாங்கின சேலரி பார்த்தீங்கன்னா 8600 ரூபாய் சம்திங் வந்துச்சு. அடுத்த மாதம் 12,000 வந்துச்சு. அதுக்கு அடுத்த மாதம் 10,000 வந்துச்சு. அதோட ஸ்டாப் ஆயிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வீடியோவே போடுறதில்ல. வீடியோ நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அதை பொறுத்து தான் சேலரி. இப்போ நான் வந்து மே மாதத்துலேருந்து போட்டுட்ருக்கேன். இடையில 2 வருஷமா வீடியோ போடுறதில்ல. மே மாதத்துலேருந்து போட்டுட்ருக்கேன். பழைய ப்ராசஸ் தான் திருப்பியும் ஆரம்பிச்சிருக்கு. நான் க்ளோஸ் பண்ணி வச்சதுனால பழைய ப்ராசஸ் ஆரம்பிச்சிச்சு. இப்போ போன மாதம் தான் நான் சேலரியே வாங்கியிருக்கேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $150. அப்போனா எவ்வளோன்னு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. $100க்கு 8000 போடுவாங்க. இந்த மாதம் இன்னமும் தான் வரும். நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஹாய் சொல்லுங்க, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்லாம் சொல்லி கூட கேட்டிருந்தீங்க. எல்லாருமே நல்லா இருக்கோம். இப்படி கேட்குறதுக்கு ஒரு உறவு இருக்குன்னு நினைக்கிறப்ப எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சொந்தக்காரங்களே இந்த காலத்தில் நம்மளை மதிக்கிறது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப யாருன்னே தெரியாதவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. இதுக்கெலாம் நாங்கள் நன்றி தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க? அவங்க ஏன் வீடியோக்கு வரதில்ல? எங்கள் அம்மா அப்பா 2015 எங்கள் அப்பா வந்து அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. அம்மா தான் எல்லாமே, எங்களுக்கு அம்மா தான். அதுக்கப்புறம் குருவி கூடு மாதிரி இருந்த லைஃபு எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ் ஆயிட்டு.
அதுக்கப்புறம் பொறுப்புகள் எனக்கும் என் தம்பிக்கும் தான் அதிகமானுச்சு. நான் படிச்சு முடிச்சுட்டேன், வேலைக்கு போயிட்டு இருந்தேன், நான் பார்த்துட்டு இருந்தேன். அவன் வந்து டிகிரி படிச்சுட்டு இருந்தான், அப்படியே பார்ட் டைம் ஜாப் பார்த்து அப்படிதான் ஃபேமிலி ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இப்போ கல்யாணம் 2020 ஆணுச்சு. 2020க்கு அப்புறம் கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. 2021ல் எங்கள் அம்மாவும் இப்போ இல்லை. எங்கள் அம்மா இல்லை, இருந்தாலும் எனக்குள்ள இருக்காங்க தான், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அம்மா அப்பா இல்லைன்னா லைஃப்ல எதுவுமே கிடையாது. இருக்கிற வரைக்கும் அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க. இல்லைன்னு நாங்க வருத்தப்படாத நாளே கிடையாது. ஐ லவ் யூ அம்மா. இதை நான் சொல்லியே ஆகணும். காந்தி கண்ணாடி படம் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரில. அதில் ஒரு டைலாக் சொல்லுவார், யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்காக இருக்காங்க, போயிட்டாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க நம்ம கூட இருக்காங்கன்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சித்தி எனக்கு அப்படிதான். எங்க அம்மா இல்லை அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இவங்க என் கூட தான் இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த க்ளோஸ் இன்னைய வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவங்க என்னை விட்டு கொடுக்காம தான் இருக்காங்க. தீபாவளி வரிசை, பொங்க வரிசை இதெல்லாம் எங்கள் வீட்டிலேருந்து வந்துடும். வரலனாலுமே இவங்க என்றைக்குமே எனக்கு செய்கிறத விடலை. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. இன்னைய வரைக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ். அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடமாக வீடியோஸ்லாம் நீ எடு, எதுவாக இருந்தாலும் நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு அவர் நிற்கலைன்னா இன்னைக்கு நான் வந்து இந்த அளவுக்குலாம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நாங்கள் ஒரு வெளில போனாலே ஒரு 4 பேராவது எங்களை கேட்குறாங்க, இதை விட என்னங்க சந்தோஷம் வேணும், நல்லா நடிக்கிறீங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் இருக்கிறேன்னா அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டு அவர் தான். அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. மொபைல் வந்து ரிப்பேர் ஆணுச்சு, அதுக்கப்புறம் 2 வருஷமா நான் வீடியோ போடுறது இல்லை, நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். சரி இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபுல் சப்போர்ட்டு தான். ஃபோன் வாங்கி கொடுத்தாரு, டிசம்பரில் வாங்கி கொடுத்தாரு என் பர்த்டேக்கு. நான் அப்பயும் வீடியோ போடல, நான் பாட்டு தான் இருந்தேன். அவர் வந்து ஊட்டம் கொடுத்து நீ பண்ணு, நல்லா இருக்கும், நீ பண்ணு, நீ நல்லா பண்ண அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணதுல தான் இன்னைக்கு மறுபடியும் நான் வந்து 1 லட்சம், இந்த 3 மாசத்துக்குள்ள 1 லட்சம் கிட்ட சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்களை பத்தி சொல்லுங்க. என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன, நான் பாட்டி என் வேலை உண்டு வெட்டி உண்டுன்னு அடுப்படியிலே கிடந்தேன். என்னை வெளில கொண்டு வந்து இவ்வளோ காமெடி பண்ண வச்சதெல்லாம் ஐஸு தான். அதுக்கு வந்து என் ஹஸ்பண்டும் எதுக்கும் தடை விதிக்கலை, நடி எதுவும் சொல்லலை. இதே பண்ணுங்க, ஏதோ பண்ணுறீங்க பண்ணுங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணார். முந்தையெல்லாம் வெளில விட மாட்டார், இப்போ எதாக இருந்தாலும் வெளில விடுறாரு. 2 பேருமே ஒரே மாதிரி தான், ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது. அவங்க அம்மா வந்து என்னோட கூட பிறந்த அக்கா கிடையாது, இருந்தாலும் கூட பிறக்காத அக்கா தான். அவங்க கொழுந்தனார் பொண்ணு தான் இவங்க, என்னோட கொழுந்தனார் பொண்ணு தான் இவங்க. மேக்ஸிமம் எல்லா கொஷின்ஸ்க்கும் நாங்கள் ஆன்சர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வரைக்கும் கேரளாலேருந்து, மலேசியாலேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து, எல்லா ஏரியாலேருந்துமே எங்களுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் சந்திப்போம்.